இந்த சல்லீர்கள் என்பது பொதுவாக பெரும்பாலும் படங்கள் எடுப்பது கற்பனையாக இருக்கும். அந்த கற்பனையை கவர்ச்சிகரமாக எடுத்து அதை பெரும்பாலும் திரைப்படம் என்பது ஒரு ஒரு வாழ்வியலை, ஒரு வரலாறு காட்சி ஊடகத்தின் மூலமாக அதை மக்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு வலிமையான ஊடகம் அது. அப்படிப்பட்ட அந்த வலிமையான ஊடகத்தின் மூலம் நமது ஈழத்தில் தமிழ் சமூகத்தின் ஒப்பற்ற நாயகன் மேதகு திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் தலைமையில் ஒரு விடுதலை இயக்கம் ஈடுகொண்டு விடுதலைக்காக நின்றிருந்தது. அந்த விடுதலை இயக்கத்தில் மருத்துவ குழு தனது பங்களிப்பை எப்படி செய்தது என்பதுதான் சல்லீர்களின் கதை. ஒரு போர் வீரர் என்பவன் எதிரியை சுட்டு வீழ்த்தணும், கொலை செய்யணும், அவனை கொன்று ஒழிக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றணும் என்பதுதான் விதி. ஆனால் அதையும் மீறி திரு பிரபாகரன் அவர்கள் மருத்துவ குழு ஒன்றை மருத்துவ களத்திற்கே அனுப்பி அங்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு குழுவை உருவாக்கிறார். அந்த குழுவின் பணி தனது இனத்தின் விடுதலைக்காக போராடும் போர் வீரர்களுக்கு மட்டும் மருத்துவம் பார்ப்பதில்லை. எதிரி ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக விழுந்து அவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் அந்த போர் வீரனையும் காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னத ஒரு அறம் சார்ந்த குணத்தை அங்கு நிறைவேற்றப்படுத்தியிருக்கிறார். அதுதான் உலகத்தில் சிறந்தது. எல்லா குழுவிலும் தன் சார்ந்து இனக்குழுவதான் காப்பாற்றுவார்கள். ஆனால் இங்கு எதிரிக்கும் மருத்துவம் பார்க்க வேண்டும், அவர்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் மேதகு அவர்களின் திரு பிரபாகரன் அவர்களின் உன்னதமான ஒரு தத்துவம், ஒரு உயிர் உன்னதமானது, அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த உயிரின் உன்னதமானது எமது கௌரவம், எனது இன விடுதலை என்பதுதான் அவர்களின் தத்துவம். அப்படிப்பட்ட கதையை கற்பனையாக இல்லாமல் உண்மையில் நடந்த ஒரு ஒப்பற்ற கதையை இந்த சல்லீர்கள் குழு எடுத்த போது நமக்கு பல்வேறு தடைகள் வந்திருந்தது. படம் எடுத்து 5 ஆண்டுகளுக்காக ஏறக்குறைய 4 ஆண்டுகள் வெளியிட முடியாத ஒரு சூழல் இருந்தது. பிறகு வெளியிடும் போது சரி செய்தார்கள். இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெறும் 26 திரையரங்குக்குள் சுருக்க பார்த்தார்கள். ஆனால் அது மதிப்புக்குரிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களின் பெரும் முயற்சியால், அவருடைய அறச்சீற்றத்தால் உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்களிடம் போய் சேர்ந்தது. இதையெல்லாம் கண்டுணர்ந்து பார்த்துக் கொண்டிருந்த எங்களது மதிப்பிற்குரிய ஐயா திரு சகாயம் IAS அவர்கள் இப்படி ஒரு ஒப்பற்ற காவியத்தை, தமிழர் வாழ்வியலை, கற்பனை இல்லாத ஒரு நிஜ வாழ்வில் நடந்த ஒரு போர்க்களத்தின் அறத்தை உலகுக்கு இவ்வளவு துல்லியமாக எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். இந்த குழு ஒட்டுமொத்த தமிழர்களால் பாராட்டுக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். அவர்களுக்கு நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அப்படி என்று நினைத்து இந்த பாராட்டை ஐயா அவர்கள் முயற்சி செய்து இதை உருவாக்கி இருக்கிறார்கள். ஐயாவிற்கும் ஐயாவின் குழுவினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். எல்லோரும் கரவொலியோடு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அன்று திரையிட மறுத்த இந்த ஆட்சியாளர்கள் அல்லது இங்குள்ள சதிகாரர்கள் இன்று இந்த திரைப்பட விழாவிற்கும் மின்சாரத்தை துண்டித்து நம்மளை சரி செய்தார்கள் என்பதை நீங்களாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் சமூகம் விடுதலை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து செய்கிறார்கள். நாம் தான் புகழுக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படாமல் நின்று இந்த சமூகத்தின் விடுதலைக்காக தொடர்ந்து போராட வேண்டும். ஆகவே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். இந்த ஒப்பற்ற காவியத்தில் எனது பங்களிப்பு என்னவென்றால் உங்களுக்கு தெரிய வேண்டும். என் பெயர் ராவணன் குமார், எனது ஊர் பரமக்குடி. இப்படி ஒரு ஒப்பற்ற காவியத்தை படைப்பதற்கான ஆலோசனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனது சொந்த பணத்தை 10 லட்சம் ரூபாயை கொடுத்து முதலாக ஒரு தீக்குச்சியை பெருத்தி வைத்தேன். அந்த தீக்குச்சி இன்று பிரகாசமாய் உலகெங்கும் தமிழர்கள் அறத்தை தீப்பிழம்பாய் பிளந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சின்ன வேலை நான் செய்தேன். இன்று உலகமெங்கும் சல்லீர்கள் தீயாய் பரவி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோம். அதுபோல இந்த படத்தை திரையிட முடியாத சூழல் இருந்த போது நாங்கள் அணுகியது அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள்தான். அண்ணன் கௌதமன், கார்ட்டூனிஸ்ட் பாலா, ஏகலேவன், இன்னும் எண்ணற்ற பேர்கள், அண்ணன் சீமான் அண்ணன், இப்படி எண்ணற்ற நபர்கள் தொடர்ந்து கோல் கொடுத்தார்கள், தொடர்ந்து முயற்சி செய்தார்கள். அதன் வெளிப்பாடு இன்று பெரிய வெற்றி ஏற்றிருக்கிறது. பொருளாதார ரீதியாக வெற்றி என்றால் தெரியாது, ஆனால் உலகத்தில்
தமிழர்களின் ஆறாமை இப்படி உயர்ந்தது ஒன்று இருக்கிறது என்று இந்த உலகுக்கு பராசாட்டி இருக்கிறோம். அதுக்கு இன்று விழா எடுத்திருக்கிறோம். அது பாராட்டுக்குரியது, போற்றுக்குரியது. எல்லோரும் நீங்கள் பாராட்ட வேண்டும் என்பதுதான் நோக்கம். தமிழர் விடுதலைக்காக உங்களால் முடிந்த அளவு உண்மையும் நேர்மையாக இருந்து தொடர்ந்து இந்த விடுதலைக்கான போராட்டத்தில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் பாதையின் தலைவர், முன்னாள் மாவட்ட ஆட்சியாளர் ஐயா உயர் திரு சகாயம் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த விழாவின் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் மற்றும் திரைக்கலைஞர்கள், மக்கள் பாதையின் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சாதாரண நிகழ்வாக நான் பார்க்கவில்லை. இது ஒரு சாதாரண திரைப்பட நிகழ்வாக நான் பார்க்கவில்லை. ஈழ விடுதலை போராட்டம் என்பது ஒரு சாதாரண அரசியல் போராட்டம் அல்ல. மாறாக லட்சக்கணக்கான விதைக்கப்பட்ட உயிர்களின் போராட்டம், அவர்களின் வரலாறு, அந்த வரலாறை திரைப்படமாக எடுக்க முன்வந்த நம்முடைய தயாரிப்பாளர்கள், மரியாதைக்குரிய சிஏது கருணாஸ் அவர்கள், மரியாதைக்குரிய திரைப்படத்தின் வெளியீட்டாளர் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் மற்றும் திரு ராவணகுமார் அவர்கள், உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் அது தகாது. காரணம், நீங்கள் நினைத்திருந்தால் தமிழகத்தில் ஏதாவது ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்து அதற்கு முதலீடு செய்து பேரும் புகழையும் நீங்கள் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் இந்த தமிழ் சமுதாயத்தின் மீதும் அளப்பரிய உங்களுடைய அன்பை நீங்கள் இதன் முதல் காட்டியுள்ளீர்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்றால், வரலாற்று திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்றால் மிக நேர்மையாகவும் மரியாதையாகவும் எடுக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த வகையில் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் திரு கிட்டு அவர்கள் ஒவ்வொரு காட்சியிலும் மிகவும் அற்புதமாக ஒரு சாகத்தை நிகழ்த்தியுள்ளார் என்றுதான் கூற வேண்டும். அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உள்ளது. அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அடியில் வர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம், அவருக்கு நன்றி கூறுகிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த படத்தின் நடித்த நாயகி சத்யா தேவி, செல்வன் நாயகன் மகேந்திரன், திருமுருகன் நாயகன், உண்மையிலே அவர்கள் படத்தில் நடித்திருக்கிறார்கள் என்பதை விட அந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். மிகச் சிறப்பான நடிப்பு, மிகச் சிறப்பான கலைஞர்கள், உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் இதற்காக உழைத்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் இந்த திரைப்படத்தை நான் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக பார்க்கவில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாக நான் பார்க்கவில்லை. இது ஒரு வருங்கால சந்தையினருக்கு ஒரு நினைவு சின்னமாக கண்டிப்பாக இந்த திரைப்படம் இருக்கும். அந்த மக்களின் வலி, அவருடைய வீரத்தை இந்த திரைப்படத்தில் சிறப்பாக காண்பித்துள்ளார்கள். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், விடயத்தை மட்டும் கூறி முடித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஈழ உறவுகளை, அந்த இனத்தை வேண்டுமானால் நீங்கள் அழிக்க நினைக்கலாம். கண்டிப்பாக அவருடைய கனவுகளை ஒருபோதும் நீங்கள் அழிக்க முடியாது. அவர்கள் கனவு ஒரு நாள் நினைவாகும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்றெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாராட்டுகள் நடப்பது ரொம்ப பெருமையாக இருக்கு. என்னன்னா, நான் தமிழ் செல்வன் ஒரு படம் விஜயகாந்த் சார் படம் பார்க்கும்போது அதில் விஜயகாந்த் சார் கலெக்டாக நடிச்சிருப்பார். அப்பா பாரதி ராஜா அவங்களுடைய இயக்கத்தில் படம். அப்பெல்லாம் நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர்கள்லாம் பார்ப்போமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது நம்ம வாழ்கிற காலத்திலேயே, நம்ம இனத்திலேயே அப்படி ஒரு பெருமைமிகு அடையாளமாக இருக்க ஐயா சகாயம் அவர்கள் இந்த விழாவை எடுத்துருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன இதில் ஒரு பெருமைனா, நம்ம எவ்வளோ பாராட்டுகளை சந்திச்சிருக்கோம், பேசுகிறோம் போகலாம். பட் எங்கள் இடத்துலேருந்து ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் இந்த விழா நடத்துறது எங்களுக்கு ஆஸ்கார் வாங்கினதுக்கு ஒரு சமமாக நான் இதை கருதுறேன். நான்
இந்த விழாவை வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறத விட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்த நண்பர்களை பற்றி நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இந்த படம் வந்து நான் ப்ரெஸ் ஷோ போடும்போது எனக்கு வந்து தேட்டர் கிடைக்காதுன்றது எனக்கு ஒரு 6 மணிக்கு வந்து தகவல் தெரியப்பட்டது. நான் அப்போவே ப்ரெஸ் ஷோ கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது வேணாம், படத்தை மக்கள் பார்க்கட்டும், பார்த்துட்டு மீடியாக்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம கடந்து போயிடுவோம், நல்லா இருக்குன்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் கௌதம் அண்ணனுக்கு நான் கால் பண்ணேன். அவர் ஏதாவது வெளியூரில் இருக்கேன்னு கூட சொல்லியிருக்கலாம். நம்ம அழைத்த போது வந்து இல்லைங்க எனக்கு, ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கார், இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவருக்கு நாளைக்கு வந்து சினிமாக்குள்ளே அவருக்கு நெருக்கடிகள் வரலாம். அப்போ அவர் வந்து நான் வெளியூரில் இருக்கேன், இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். நான் அழைச்ச உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் அங்கே வந்துருந்தார். முதல்ல அண்ணன் கௌதம் அண்ணன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து பெரும் முனைப்பாக இருந்தது வந்து அண்ணன் கார்ட்டூன் பாலா அவர்களும் ஐயா ஏகலைவன் அவர்களும் ரொம்ப முனைப்பாக வந்து இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லிட்டு கார்ட்டூன் பாலா அண்ணனா ஏகலைவன் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் வெளியிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து நான் அன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அண்ணன் களஞ்சியம் அப்புறம் பாலகுமாரன் போன்றவர்கள்லாம் வந்து பெருந்துணையாக இருந்தாங்க. மறுநாள் காலையில் நான் சரி அவ்வளோதான் இந்த படம் வந்து முடிஞ்சு ஓடிடி ப்ளஸில் வெளியிடணும் நான் முடிவு எடுத்தது கூட என்னென்னா, நம்ம இமீடியட்டாக வந்து அமேசானுக்கோ இல்லை வேறு எல்லாம் இந்த பிளாட்ஃபார்முக்கோ நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, தேட்டர்களில் வெற்றி அடைந்த படங்களை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. தேட்டரில் வெற்றி அடையாத நிறையா படங்கள் வந்து ஓடிடிகளில் போகிறதில்ல, வாங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் தேட்டரில் வெற்றி அடைய பண்ணால் இது ஒரு ஷோ கொடுத்து தேட்டருக்கு போய் இது எப்படி வெற்றி படமாகும், இது எப்படி அமேசான் பிளாட்ஃபார்மில் வர முடியும், ஆகாவில் வர முடியும், எந்த பிளாட்ஃபார்முக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ எனக்கு வந்து சரி ஒரே ஆப்ஷன் அப்போ இருந்த ஆப்ஷன் வந்து ஓடிடி ப்ளஸ் தரம் தான். சரி ஓடிடி ப்ளஸ் தரத்தில் கொடுத்துருவோம்னு சொல்லி இருக்கும்போது மறுநாள் காலையில் வந்து அண்ணன் வேல்முருகன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ் உரிமை கழகத்தி தலைவத்தின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து எனக்கு வந்து அழைச்சாங்க. அழைச்சிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். சொன்னோன்னே நீங்கள் உடனே என்னுடைய அலுவலகத்துக்கு வர முடியுமான்னாரு. அப்புறம் அவருடைய அலுவலகத்துடைய முகவரியை வாங்கிட்டு அங்கே அலுவலகத்துக்கு போனேன். அவர் உடனே வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து நான் இதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்து ஐயா தியாக அவர்கள், அப்புறம் திருமுருகன் காந்தி அண்ணன் அவர்கள், கொளத்தூர் மணியண்ணன் அவர்கள், வன்னியரசு அவர்கள், அப்படி ஏகப்பட்ட பேர் வந்து தனியரசு அண்ணன் அவர்கள், எஸ்சி முபாரக் அவர்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இதை தாண்டி வந்து அண்ணன் சீமானன் அவர்கள் வந்து திங்கக்கிழமை மறுநாள் அந்த வாரம் திங்கக்கிழமை வந்து அண்ணன் சீமானன் அவர் கண்டன அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி உலகம் முழுக்க வந்து வட அமெரிக்காவிலேருந்து, பிரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, நம்ம பக்கத்து மாநிலமான நம்ம கனடா தமிழ் சங்கத்திலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்து இதுக்கு வந்து கண்டன அறிக்கை தெரிவித்து பெரிய ஒரு ஆதரவு கரம் நீட்டினாங்க. இந்த படம் வந்து வெற்றி அடைந்ததுன்னு சொல்லி எல்லாருமே ஆதரவு கரம் நீட்டினாங்க. உண்மையாகவே வந்து எனக்கு அதில் ஒரு பெருமை என்னென்னா, நான் தமிழனாக பிறந்ததுக்கு அந்த இடத்துல தான் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னென்னா நம்ம எல்லாருமே தனித்தனி அமைப்பாக இருக்கோம், ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஆளுக்கு சில முரண்பாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது ஒட்டுமொத்த பேர் இணைஞ்சு நின்னது வந்து நான் அந்த இடத்துல வந்து பெருமையாக நினைக்கிறேன். இப்படி நம்ம தனித்தனியாக நின்னா கூட யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நம்ம முன்னே நின்னோம்னா நம்மளை யாரும் வீழ்த்த முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தை எடுக்கிறதுக்காக நான் ஒரு கதையை வந்து ஈஸியாக சொல்லலாம், அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்காக கருணாசனன் வந்து முன் வந்தது வந்து உண்மையாக பாராட்டக்கூடியது. ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கார், அவருக்கு சினிமாவில் வியாபாரம் நுணுக்க தெரியும், இது எந்த அளவுக்கு போகும்ன்றதும் தெரியும். அப்படி எல்லா வியாபாரமும் தெரிந்த ஒருவர் வந்து இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காருன்றது வந்து உண்மையாகவே வந்து பாராட்டக்கூடியது. அது இல்லாமல் இதை பற்றி என்னென்னு இந்த தொழில் தெரியாமல் ராமணகுமாரன் நான் வந்து மக்கள் பாதை இயக்கத்தில் பயணிக்கிறாரு. அவர் தமிழ் தேசிய ஆர்வலர்ன்றனால அந்த கதையை கேட்டவுடனே நான் பண்ணுறேன்னு முதல்ல 10 லட்ச ரூபா கொடுத்து வந்து அவர் ஆரம்பிச்சு வந்து உண்மையாகவே அவரை பாராட்டுக்குரியவர். அவரை தொடர்ந்து ராஜேந்திரன் ஒருத்தர் துபாயில் உள்ளவர், அவர் அங்கே இருக்கார், இங்கே என்ன நடக்கும்னு கூட அவருக்கு தெரியாது. இவங்களை எல்லாம் ஒரு புள்ளியில் ஒருங்கிணைச்சது வந்து அந்த தமிழ் தேசியம்னு ஒரு ஒற்றை புள்ளி தான். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தம்பி கிட்டுக்கிட்ட கொடுத்து இந்த படத்தை வந்து இயக்க சொல்லியிருக்கேன். கிட்டுவும் இந்த படைப்பை வந்து மிக நேர்மையாக பண்ணியிருப்பான். அதாவது வந்து கிட்டுக்கிட்ட வந்து ஒரு திறமையை வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு கருத்தை சொல்லணும்னா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு இயக்குனர். ஏன்னா எல்லாருமே 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் படம் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு கண்டென்ட் வந்து சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க தம்பி கிட்டு இந்த படத்தை வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக பண்ணியிருந்தான்.
அப்போ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க தளத்தில் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உலக தமிழ் மக்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேட்டரில் போகலே தவிர உலக நாடுகள் எல்லா நாட்டிலையும் போச்சு. டென்மார்க்கில் போச்சு, வட அமெரிக்காவில் போச்சு, பிரான்ஸில் போச்சு, லண்டனில் போச்சு, ஸ்வீடனில் போச்சு, எல்லா கண்ட்ரிலையும் போச்சு. அது வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க தளத்துலேருந்து போராடும் போது நான் இருக்க சினிமா துறையில் என்னோட தளத்துலேருந்து என்னால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சி தான் இந்த படத்தோட இந்த ஓடிடி ப்ளஸில் வெளியானதுக்கானது. இப்போ இதில் எனக்கு வந்து இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நான் வெற்றியாக பார்க்குறது, கௌதம் அண்ணன் கூட இந்த படம் பெரிய வெற்றி இல்லைன்னு சொன்னாங்க. அது அண்ணன் வந்து கமர்ஷியலாக அது சொல்கிறாங்க. பட் நான் வெற்றியை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம படங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஈழத்தமிழர் வரலாறு பெற்ற படங்கள் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் இருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம வரலாறு இருக்காது. ஆனால் முதல் முறையாக நம்ம படத்தை கொண்டு போய் சல்லியர்கள் படத்தை எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் சேர்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, ஈழத்தமிழர்கள் வரலாறு சர்ச் பண்ணிங்கன்னா சல்லியர்கள் படம் கண்டிப்பாக வரும். அது மிகப்பெரிய வெற்றி. நம்மளுடைய முதல் இலக்க போய் ரீச் பண்ணிட்டோம். இனி அடுத்தடுத்து எல்லா படங்களும் எல்லாரும் அது முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய வரலாறுகள் வந்து எல்லா ஓடிடி தளத்துலையும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் வரலாறாக இருக்குங்க. என்னன்னா நம்மளுடைய வரலாறு தப்பாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எவனோ ஒருத்தன் வந்து புக் எழுதிட்டு போயிடுறான். அது ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுதான் வரலாறுன்னு ஆயிடுது. அவன் தப்பாக எழுதுனானா சரியாக எழுதுனானா அன்னைக்கு இருக்கும் அதை கண்டுக்கிறது கிடையாது. அப்போ எவனா ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போனதோ அது நாளைக்கு வரலாறுன்னு வாங்க. இல்லை அந்த புக்கில் அப்படி தான் சொல்லியிருக்கு, அவர் அப்படி தான் எழுதிட்டு போயிருக்காரு, அவர் ஏதோ ஒரு எழுதிட்டு போயிருப்பாரு, அதுவே நாளைக்கு வரலாறாக மாறிடும். அப்போ தப்பாக இங்கே வரலாறுகளை சொல்லிட்டு போயிடுறாங்க, படைப்புகளையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சரியாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். நமக்குன்னு நம்மளுடைய வரலாறுகள் நிறையா, நம்முடைய எல்லாமே வந்து தப்பாக சொல்லப்பட்டு நம்ம வரலாறுகள் மறைக்கப்பட்ட இனம் தான் நம்ம. ஸோ அந்த வகையில் முதல் முயற்சியாக அந்த சல்லியர்கள் படம் வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எனக்கு மிகப்பெரிய பெருமை. மீண்டும் சொல்கிறேன், எங்கள் ஐயா கிட்ட வந்து இந்த பாராட்டை பெறுறது வந்து நாங்கள் ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்கள் ஐயா நல்லகண்ணு போன்றவர்கள், எங்கள் ஐயா சகாயம் போன்றவர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்த வந்து எங்கள் இனத்தினோட பெருமையாக நினைக்கிறோம். அவர் ஐயால் நாங்கள் பாராட்டப்படுறத பெருமையாக நினைத்து வந்த இந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. என் உயிரோடு கலந்து என் உணர்வோடு கலந்து இன்றும் என்னுடன் வாழும் எம் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு வணக்கம். பாராட்டு விழாவை மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நடத்துகிற இந்த பாராட்டு விழாவில் தலைமையுரை ஆற்றியிருக்கிற அருமை சகோதரர் சகாயம் அவர்களே, இங்கே பாராட்டுரை வழங்கியிருக்கிற நண்பர்களே, பாராட்டுக்குரிய திரைப்பட இயக்குனர் கிட்டு உள்ளிட்ட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த படம் குறித்து சில சொற்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சல்லியர்கள் என்ற இந்த திரைப்படத்தில் இயக்கியிருக்கிற கிட்டுவை நாம் பாராட்டுகிறோம். இந்த படத்திலே மிகச்சிறப்பாக நடித்திருக்கிற கருணாஸ் அவர்களையும் நடிகையரையும் நாம் பாராட்டுகிறோம். இது திரைப்படம் ஒரு திரைப்படம் என்ற அளவில் பார்த்து ரசிக்கத்தக்க ஒரு படமாக இருந்தது என்பதற்காக அல்ல இந்த பாராட்டு. இது ஒரு வரலாற்று திரைப்படம், வரலாற்றை சொல்கிற திரைப்படம். நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த படத்திலே வருகிற கதை மாந்தர்கள், கதாபாத்திரங்கள், இவர்கள் கற்பனை சித்திரங்கள் அல்ல. இவர்கள் நிஜ வாழ்க்கையிலே வாழ்ந்திருப்பவர்களுடைய அடையாளங்கள் இவர்கள். உதாரணமாக நந்தினியாக நடித்திருக்கிறார் சத்யா அவர்கள். நந்தினியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவர் உண்மையில் யாராக வாழ்ந்திருக்கிறார் என்றால் வாணிக்குமாராக வாழ்ந்திருக்கிறார். வாணிக்குமார் என்ற பெயரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2008 ஈழத்தில் இன அழிப்பு போர் தீவிரமடைந்த காலத்தில் லண்டனில் மருத்துவ பணியாற்றி கொண்டிருந்த வாணிக்குமார் வன்னிக்காட்டுக்கு செல்கிறார். அங்கு சென்றதற்கு பிறகு காயமடைகிற வீரர்களுக்கும் காயமடைகிற பொதுமக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கேயே அவர் தங்கிவிடுகிறார். 2009 முள்ளிவாய்க்காலில் போர் முடிகிற வரைக்கும்
வாணிக்குமார் அங்கேதான் பணியாற்றினார். அது மட்டுமல்ல, வாணிக்குமாரை போல் இன்னும் சில மருத்துவர்களை எல்லாம் நாம் சொல்ல முடியும். சத்தியமூர்த்தி, வரதராஜா, இந்த மருத்துவர்கள் எல்லாம், சண்முகராஜா, இந்த மருத்துவர்கள் எல்லாம் தலைக்கு மேலே குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த போது, கொலை தோட்டாக்கள் சீறி பாய்ந்து கொண்டிருந்த போது இடையிலே நின்று பணியாற்றினார்கள். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் பணியாற்றினார்கள். இங்கே நாம் ஒரு பதுங்கு குழிக்குள்ளே ரண சிகிச்சை கூடம் அமைத்து பணியாற்றுவதை பார்க்கிறோம். போரின் இறுதி கட்டத்தில் அதற்கு கூட வாய்ப்பில்லாத போது மரத்தடிகளிலே காயமற்றவர்களை படுக்க வைத்து அந்த மரத்திலிருந்து அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மருந்துகளை செலுத்துவதற்கான குப்பிகளை கட்டி தொங்கவிட்டு அந்த மருத்துவத்தை பார்த்தார்கள், உறுதி கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த படத்திலே ஒரு காட்சியிலே இந்த கஞ்சியை கொஞ்சம் அருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இடம் வரும். மருத்துவரிடம் இன்னொரு மருத்துவர் சொல்வதாக வரும். அந்த நேரத்தில் ஒரு இளைஞனுடைய, இன்னும் சொல்ல போனால் சிறுவனுடைய காலிலே குண்டு பாய்ந்து அந்த காலை துண்டிக்கவில்லை என்றால் அவன் உயிர் பிழைக்க மாட்டான் என்ற கட்டம் வருகிற போது அவனுக்கு கொடுப்பதற்கு மரத்து போகிற மருந்து அனஸ்தேசியா அங்கே இல்லை. ஆகவே அவன் வலிக்க வலிக்க அந்த காலை துண்டித்தாக வேண்டும். அப்போது அந்த சிறுவன் கதறுகிறான், நீங்கள் காலை எடுங்கள், கையை எடுங்கள், எதை வேண்டுமானாலும் எடுங்கள், அதற்கு முன் எனக்கு ஒரு கோப்பை கஞ்சி கொடுங்கள் என்று அவன் கதறுவான். அவ்வளவு கொடுமையானது ஒரு சூழலில் தான் அவர்கள் பணியாற்றினார்கள். 2008ஆம் ஆண்டு ராஜபக்ஷ கும்பல் போரை தீவிரப்படுத்திய போது அந்த போரை அவர்கள் சாட்சிகளற்ற போராக நடத்த விரும்பினார்கள். அவர்கள் ஐநா அதிகாரிகளை வெளியே போகச் சொன்னார்கள். உதவி நிறுவனங்கள், செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளை வெளியே போகச் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த கூட்டத்தில் கலந்திருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லோரையும் வெளியே போகச் சொன்னார்கள். இதற்கு மேல் நீங்கள் இங்கே இருந்தால் உங்கள் உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பில்லை, உத்தரவாதம் இல்லை என்று சொன்னார்கள். அதையும் மீறி உயிர் போனாலும் போகட்டும் என்று ஐநா அதிகாரிகள் வெளியேறிய பிறகு, செஞ்சிலுவை சங்க அதிகாரிகள் வெளியேறியதற்கு பிறகு அந்த மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றிய மருத்துவர்கள் தான் இந்த சத்தியமூர்த்தி, வரதராஜா, சண்முகராஜா இவர்களெல்லாம். இதிலே ஒரு சிலர் காயமடைந்தார்கள், ஒரு சிலர் உயிரிழந்தார்கள். கடைசி வரைக்கும் பிழைத்திருந்தவர்கள் போர் முடிந்த போது சத்தியமூர்த்தியை கைது செய்து கொண்டு போய் காவல்துறை சித்திரவதை செய்தது. ஏனென்றால் இந்த மருத்துவர்கள் மருத்துவம் செய்தது மட்டுமல்ல, இப்படி ஒரு படத்தில் இருக்கிற குறுகிய நேரத்தில் அந்த மருத்துவர்களுடைய எல்லா பணியையும் காட்ட முடியாது. ஆனால் உண்மையில் அவர்கள் 3 பணிகளை செய்தார்கள். ஒன்று, காயமுற்றவர்களுக்கான மருத்துவம், அவர்களது உயிரை காப்பது, குண்டை அகற்றுவது, உறுதி கொடுப்பது, இதை செய்தார்கள். இரண்டாவது, மக்கள் காயமடைந்தார்கள், ஏராளமான மக்கள் காயமடைந்தார்கள், அவர்களுக்கான சிகிச்சை செய்தார்கள். மூன்றாவது, அங்கிருந்து கொண்டு வெளி உலகத்திற்கு உண்மைகளை அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் மூலம் தெரிய வந்தது. இத்தனை பணிகளையும் செய்த அந்த மருத்துவர்கள் உயிரை பணயம் வைத்து செய்தது மட்டுமல்ல, போர் முடிந்ததும் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிற அவலங்களையும் சந்தித்தார்கள். அவர்களை அந்த அரசு கைது செய்தது, தண்டித்தது, சித்திரவதை செய்தது. ஆனால் போர் முடிந்து அவர்கள் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி வந்தபோது சர்வதேச பொது மன்னிப்பு கழகம் அவர்களது சேவையை பாராட்டி விருது கொடுத்தது. அமெரிக்காவிலே அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கப்பட்டது. வேறு பல நாடுகளிலே அவர்கள் போற்றப்பட்டார்கள். அவர்கள் மாபெரும் தமிழர்களாக தமிழ் அமைப்புகளால் போற்றப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் தான் வாணிக்குமார். உண்மையிலேயே சத்யா நந்தினியாக நடித்திருக்கிறார், வாணிக்குமாராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை மறந்து. வாணிக்குமாரின் பெயர் வரலாற்றிலே நிலைத்திருக்கு. ஏன் தெரியுமா? அவர்தான் ஹெலன் மெக்கரே எடுத்த கில்லிங் ஃபீல்ட்ஸ், கொலை வயல்கள் என்ற அந்த ஆவணப்படத்திலே அந்த ஹெலன் மெக்கரே 4வது சேனல் சார்பாக எடுத்தார் படங்கள். அதுதான் அந்த இனப்படுகொலைக்கான சாட்சியம். அந்த படங்கள் தான், அந்த ஆவணப்படங்கள். அவை கதை படங்கள், முழுக்க முழுக்க ஆவணப்படங்கள். அந்த ஆவணப்படத்தை எடுத்து அந்த ஆவணப்படத்திலே மிக முக்கியமானது வாணிக்குமார் அளித்த சாட்சி. வாணிக்குமாருடைய சாட்சியம் முழுவதும் அந்த படத்திலே வரும்.
இதை கொண்டு போய் அயல்நாட்டு செய்தியாளர்கள் கோட்டபயாவிடம் கொண்டு போய் கேட்டார்கள். கோட்டபய அவர்களே, அந்த போர் நடக்கிற காலம் முழுவதும் அவர்தான் பாதுகாப்புத்துறை செயலர், அவரே ஒரு போர் தளபதி, படை தளபதி. அவரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்கிறீர்கள், பயங்கரவாதிகளை மட்டுமே ஒழித்ததாக சொல்கிறீர்கள். ஆனால் இதோ வாணிக்குமார் என்ற இந்த லண்டன் மருத்துவர் சாட்சியம் அளிக்கிறார், அங்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தது என்பதை சொல்கிறார், எவ்வளவு பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கினீர்கள் என்பதையெல்லாம் இவர் சொல்லியிருக்கிறார் என்று கேட்டபோது கோட்டபய என்ன சொன்னான் தெரியுமா? வாணிக்குமார் கூட அழகாகத்தான் இருக்கிறாள், அவளுக்கு எங்களால் எதுவும் நேரிடவில்லையே, அப்படி நாங்கள் எதுவும் செய்வதாக இருந்தால் வாணிக்குமார் பத்திரமாக போயிருக்க முடியுமா என்றவன் திருப்பி கேட்டான். அவ்வளவு திமிரோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள். இந்த படத்தினுடைய முதல் காட்சியிலே தலையிலே அவர்களை கண்ணை கட்டி அம்மனமாக்கி தலைகுப்புற கவிழ்த்து பிடரியிலே சுட்டு கொலை செய்கிற காட்சி வரும். இந்த காட்சி அதிகாரபூர்வமாக வெளிவந்ததற்கு பிறகு சிங்கள சிப்பாய்களே படமெடுத்தார்கள். இது வெளியிலே வந்தபோது அந்த அரசு சொன்னது, இவை சித்தரிக்கப்பட்ட காட்சிகள், செயற்கையாக உருவாக்கப்பட்ட காட்சிகள். ஐக்கிய நாடுகள் அமைப்பில் இது போன்ற காட்சிகளின் உண்மைத்தன்மையை ஆராய்வதற்காக ஒரு அதிகாரி இருக்கிறார், பிலிம்ஸ் ஆக்ஸ்டன் என்று பெயர். அவர் சொன்னார், இல்லை, இந்த சுடுகிற சிங்கள சிப்பாய்கள் சிங்கள மொழியிலே பேசிக் கொள்ளுவது அந்த காட்சியிலே பதிவாகி இருக்கிறார். இரண்டாவதாக அவர்கள் தலையிலே சுட்டதற்கு பிறகு வெளிவருகிற அந்த புகை அது உண்மை என்பது தெரிந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். அதற்கென்ன என்ற அலட்சியமாக கோட்டபட்ச பதில் சொன்னார். ஆகவே நடந்த ஒரு இனப்படுகொலைக்கான சாட்சியங்களாக இந்த மருத்துவர்கள் விளங்கினார்கள். இதையெல்லாம் நாம் பதிவு செய்வது என்பது இந்த படம் எவ்வளவு நாள் ஓடுகிறது, எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல. இவை வரலாற்றினுடைய நிலைத்த ஆவணங்கள். இன்று நாம் பாலத்தீன போராட்டத்தை பற்றி பேசுகிறோம். 1948 பாலத்தீன மக்கள் இன அழிப்புக்கு ஆளானார்கள். அதற்கு நக்பா என்று பெயர். அதற்கு முன் யூதர்கள் ஐரோப்பாவில் இன அழிப்புக்கு ஆளானார்கள். அதுக்கு ஹோலோகாஸ்ட் என்று பெயர். ஹோலோகாஸ்டில் ஐரோப்பாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த 90 லட்சம் யூதர்களில் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த முழு பேரழிவுக்காக உலகெங்கும் நிறைய சாட்சியங்கள். வாஷிங்டனில் ஹோலோகாஸ்ட் மியூசியம் இருக்கிறது, உலகமெங்கும் வைத்திருக்கிறார்கள். அதற்காக விசாரணைகள் நடைபெற்றன, தண்டனைகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அதே யூத இனவெறியின் அடிப்படையில் ஜயோனிஸ்டுகள், இன்றைக்கு இஸ்ரேலை ஆண்டு கொண்டிருக்கிற நெட்டன்யாகுவினுடைய முன்னோடிகள், பாலஸ்தீனத்திலே இருந்து 48ஆம் ஆண்டு பாலஸ்தீன மக்களை எல்லாம் அடித்து துரத்தினார்கள், சொந்த ஊர்களை விட்டெல்லாம் விரட்டினார்கள். அதற்குத்தான் நக்பா என்று பெயர். இந்த நக்பா என்ற துயரத்தை எழுதி வைப்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் இல்லை, படமெடுத்து வைப்பதற்கு சான்றுகள் இல்லை. ஆனால் யூதர்களிடம் எல்லா வசதியும் இருந்தது. அவர்களுக்கு ஆதரவாக மேலை வல்லரசுகள் இருந்தன. அவற்றை வரலாற்று பதிவுகளாக்கினார்கள், தீர்மானங்கள் இயற்றினார்கள். இறந்து போனவர்களுக்கு கோயில்கள் கட்டி அழுதார்கள், வழிபட்டார்கள். ஆனால் இந்த வாய்ப்பு எதுவும் பாலத்தீனர்களுக்கு இல்லை. அப்போது என்ன நடந்தது தெரியுமா? பாலத்தீன கலைஞர்கள், ஏதிலிகளாக துரத்தி அடிக்கப்பட்ட கலைஞர்கள், சொந்த நாட்டிலே வாழ முடியாத கலைஞர்கள் 5 திரைப்படங்கள் எடுத்தார்கள். நக்பா பற்றி 5 திரைப்படங்கள். ஃபாரா என்ற ஒரு திரைப்படம், தந்தூரா என்ற ஒரு இஸ்ரேலுக்குள் இருக்கிற பாலத்தீன கிராமம், அங்கு நடந்த இன அழிப்பு அட்டூழியத்தை பற்றி அவர்கள் எடுத்தார்கள். தி டைம் தட் ரிமைன்ஸ். ஒவ்வொன்றுமே பெயர்களே செய்திகளை சொல்லும். ஒரு கிராமத்தினுடைய ஒரு பாலத்தீன சிறுமி தனக்கு நேரிட்ட அனுபவத்தை சொன்னார். மிக கடைசியாக 2018 ஒரு ஆவணப்படம் வெளிவந்தது, பாலஸ்டீன் ஆர்கிவ்ஸ் இன் இஸ்ரேல் என்றதுக்கு பெயர். உண்மையிலேயே யூத இன அழிப்பினுடைய வரலாறு புத்தகங்களாக எழுதப்பட்டது, கண்காட்சிகளாக வைக்கப்பட்டது. ஆனால் பாலத்தீன இன அழிப்பினுடைய வரலாறு இந்த திரைப்படங்களிலே தான் நினைத்திருக்கிறது. 2009 நம்முடைய தமிழினம் ஒரு இன அழிப்புக்கு ஆளானது. இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய இன அழிப்பு. இந்த இன அழிப்புக்காக இதுவரை நமக்கு நீதி கிடைக்கவில்லை.
இது இன அழிப்பு தான் என்பதை உலகத்தில் எந்த அரசும் அங்கீகரிக்கவில்லை. கனடாவினுடைய நாடாளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். பிராம்டன் நகரத்திலே ஒரு இன அழிப்புக்கான ஒரு நினைவு சின்னம் வைத்திருக்கிறார்கள். மற்றபடி அறிக்கைகள், ஐநா அறிக்கைகள், மனித உரிமை பேரவை அறிக்கைகள் எல்லாவற்றிலும் போர் குற்றங்களை பற்றி பேசுகிறார்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இன அழிப்பு என்று சொல்ல தயங்குகிறார்கள். இன அழிப்பு என்ற உண்மையை ஒத்துக்கொண்டால் தமிழர்களுக்கு அதற்கான ஈடுசை நீதியாக தனி அரசு அமைத்து கொடுத்தாக வேண்டும். இந்த உலகம் இஸ்ரேலுக்கு ஒரு தனி அரசு அமைத்து கொடுத்தார்கள். பாலத்தீனத்துக்கு தனி அரசு அமைத்து கொடுக்க வேண்டிய தேவையை ஐநா ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஈழத்திற்கு அந்த நிலை வந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் தமிழர்களுக்கு என்று இறைமையுள்ள ஒரு அரசு வந்துவிடக் கூடாது என்று உலகம் சிங்களத்தோடு சேர்ந்து சதி செய்கிறது. அதை முறியடிப்பதற்கான வரலாற்றை, அந்த அறிவையும் உணர்வையும் நமக்கு ஊட்டுவதற்கான பணியை இது போன்ற திரைப்படங்கள் தான் செய்யும். அந்த வரிசையிலே இதுவரை வந்த அனைத்து படங்களிலும் மிகச்சிறப்பாக இந்த உணர்வை மக்களிடம் கொண்டு போய் கடத்தி இருக்கிற படம் கிட்டுவினுடைய இந்த படம். அதனுடைய வரலாற்று பங்களிப்பு அதுதான். இந்த இயக்குனருக்கு இன்னும் எத்தனை படங்கள் வருகிறது, இந்த நடிகர் என்ன சிறப்பாக நடித்திருக்கிறார். ஒரு சிரிப்பு நடிகரை வேறொரு பாத்திரத்திலே பார்த்தால் மனதிலே பதிவது கஷ்டம். ஆனால் கருணாஸ் அவர் சிரிப்பு நடிகர் என்பதையே நாம் மறந்து போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உணர்வுபூர்வமாக மனதிற்குள் அந்த கதை மாந்தரை உள்வாங்கி வெளிப்படுத்தி இருக்கிறார். உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க நடிப்பு. சிங்களர்களாக இந்த படத்திலே நடித்தவர்களை பார்த்தால் நமக்கு வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் நிஜமாக நடித்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர்களை தமிழர்களா சந்தேகம் தான் வரும் நமக்கு. அந்த அளவுக்கு நடித்திருக்கிறார். நீ நடித்திருக்கிற எல்லோரும் அந்த அளவுக்கு சிறப்பா மற்ற கலைஞர்கள் எல்லோரும் செய்திருக்கிறார். திரைப்படம் நமக்கு எதற்காக பயன்பட வேண்டும்? இந்த உலகத்தில் திரைப்பட கலை என்ற ஒரு கலை 130 ஆண்டுகள் தான் ஆகின்றன. 1895 தான் முதலாக திரைப்படம் என்ற ஒன்று வந்தது. ஆனா அப்போது அது பேசும் படம் அல்ல, ஊமை படம். 1927 தான் முதல் பேசும் படம் வந்தது. இன்னும் பேசும் படம் தொடங்கி 100 ஆண்டு கூட ஆகவில்லை. ருஷ்ய புரட்சிக்கு பிறகு லெனினிடம் இப்படி ஒரு புதிய கலை வடிவம் வந்திருக்கிறது என்று அப்போது கல்வித்துறை அமைச்சராக இருந்த லூனாசார்ஸ்கி போய் சொன்னார். லெனின் இந்த கலையை பார்த்து, இன்னைக்கு இத்தனைக்கு அது பேசும் படம் அல்ல, வெறும் ஊமை படம் தான். அப்போதுதான் லெனின் அவருக்கு சொல்லும் போது சொன்னார், தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபார் அவர் சோவியத், நம்முடைய சோவியத் ஒன்றியத்திற்கு ஒரு புரட்சிகர நாட்டை உருவாக்குவதற்கு இதுவரை கிடைத்திருக்கிற கலைகளிலேயே இதுதான் வலிமை பொருந்திய கலை என்று லெனின் சொன்னார். அதைத்தான் நம்முடைய நண்பர்கள் சுரேஷ் காமாட்சி, கருணாஸ் ஆகியோருடைய உதவியோடு கிட்டு சாதித்திருக்கிறார் என்று நான் சொல்ல வேண்டும். நான் வேடிக்கையாக நினைத்து பார்த்தேன், இந்த கிட்டுவினுடைய இந்த படைப்பை நம்முடைய தளபதி கிட்டு பார்த்திருந்தால் எப்படி பாராட்டி. மிகுந்த ஆய்வு திறனாய்வு நோக்கக்கூடியவர். ஐரோப்பாவில் ஒரு மாவீரர் நாள் நிகழ்ச்சி, இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் நடனம் ஆடுகிறார்கள், நாடகம் நடத்துகிறார்கள். எல்லாம் முடிந்து அவர்கள் அறைக்குள்ளே அவருடைய ஒப்படைகளை கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இட்டு பின்னாலேயே வருகிறார். போன உடனே என்னமா முடிஞ்சிச்சா, அந்த குழந்தைகள், அந்த நடிகர்கள் கேட்கிறார்கள், அண்ணா எங்கள் நடிப்பை நீங்கள் பாராட்டவில்லையே என்று கேட்கிறார். இட்டு சொன்னார், நீங்கள் சிரமப்பட்டு நடித்தீர்கள், நாங்கள் சிரமப்பட்டு பார்த்தோம், போதாதா என்று கேட்டாராம். அது போன்ற ஒரு நகைச்சுவை உணர்வோடு பாராட்டக்கூடியவர். அந்த அளவுக்கு இது போன்ற ஒரு படங்கள் வருவதை கலையிலே அவர்கள் கொண்டிருந்த ஆர்வம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எங்கள் புலிகள் போர்க்கலையிலே மட்டும் வல்லவர்கள் அல்ல, கலை போரிலும் வல்லவர்கள். அவர்கள் நமக்கு கற்றுக் அந்த முறையில் அவர்களுடைய அந்த முயற்சிக்கு நீதி செய்கிற ஒரு படமாக இது வந்திருக்கிறது. இந்த ஒரு படம் போதாது, இப்படிப்பட்ட நிறைய படங்கள் வர வேண்டும், நிறைய கூறுகள். நாம் இந்த மருத்துவம் என்ற ஒரு பணியை, மருத்துவ ஊழியர்கள் என்ற ஒரு கூரை எடுத்து அதற்குள்ளே நாம் வெளிப்படுத்தி இருக்கிற வீரம், அதற்குள்ளே நாம் வெளிப்படுத்தி இருக்கிற மனித நேயம், அதற்குள்ளே மீண்டும் மீண்டும் நாம் சொல்லுவது போல தமிழ் அறம், இதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். 1900ஆவது ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே காந்தியார் பணியாற்றி கொண்டிருந்தார்.
மூவர்களுக்கும் பிரிட்டிஷ் வெள்ளையர்களுக்கும் 3 ஆண்டு போர் நடந்தது. காந்தியார் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு ஆம்புலன்ஸ் படை ஒன்றை உருவாக்கி கொண்டு அவர்களோடு போய் பணியார். ஒன்று செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு போர் நடந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் உலகத்தில் போர்கள், கொடிய போர்கள், கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம் என்று பாவேந்தர் பாடினாரே, அந்த கெட்ட போர்கள் மத்திய கிழக்கில் நடக்கின்றன. உலகத்தை ஒரு துருவ உலகமாக்க ஒரு வல்லரசின் கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு பிற்போக்காளர்கள், மதவெறியர்கள் இன்றைக்கு உலகெங்கும் போரை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து போராடுகிற மக்களின் பக்கம், நீதிக்காக போராடுகிற மக்களின் பக்கம், விடுதலைக்காக, உரிமைக்காக போராடுகிற மக்களின் பக்கம் நம்முடைய திரைக்கலையை நிறுத்துவோம். அதற்கு வழிகாட்டுகிற இந்த படத்தை நான் பாராட்டுகிறேன். இந்த வாய்ப்பிற்காக உங்கள் அனைவருக்கு நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கின்ற விழிப்புணர்வோடு, ஒரு போராளி குணத்தோடு, ஒரு உள்ளுணர்வோடு, இந்த நாட்டில் எவ்வளவாக அயோக்கியத்தனம் பெருகிக் கொண்டிருக்கின்றது, அறம் இல்லை, தர்மம் இல்லை, இங்கு ஒரு நல்ல அரசியல் இல்லை, இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வருமா என்று ஏக்கத்தோடு வந்திருக்கின்ற இளைஞர்கள் உங்களையும் நான் வணங்குகின்றேன். இந்த இடத்தில் நான் பெருமையாக சொல்லிக் கொள்வது, எனது கிராமத்தைச் சேர்ந்த, எனது வீட்டு பக்கத்தை தினசரி பழகி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் ராவணகுமார் அவர்கள் இதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததை நான் இன்றுதான் அறிந்தேன். அதை நினைத்து நான் பெருமை அடைகின்றேன். அவர் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும், எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும், இந்த மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இப்பொழுது இருக்கின்ற படமெல்லாம் வெட்டு, குத்து, காதல், மோகம் கேவலமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் கமர்ஷியல் மைண்ட்ல. ஆனால் இந்த படம் அறத்தையும், வீரத்தையும், மனித நேயத்தையும், ஒரு பண்பையும் எடுத்து காட்டுகின்ற அளவிற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு, இதை ஐயா அவர்கள் தான் இதை வழிநடத்த வேண்டும். இங்கு உள்ள எந்த அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் யோக்கியதை கிடையாது, தகுதி கிடையாது, அவனுக்கு திறமை கிடையாது. கற்றாரை கற்றார் தான் காமுறுவர் என்று சொல்லிருக்கிறது போல ஐயா அவர்கள் முன்னிலையில் இதை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையுமே நான் வழங்குகிறேன். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு உழைப்பாளிகளையும், இயக்குனர், இங்கிருந்து அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நிறுவன தலைவர் திரு சகாயம் ஐயா அவர்களே, விழாவிற்கு தலைமை தாங்கிய பிராங்க்லின் ஐயா அவர்களே, சல்லியர் படக்குழு கலைஞர்களே, தயாரிப்பாளர்களே, இயக்குநர்களே, இவர்களை பாராட்டி உரையாற்றிய பெரியோர்களே, மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, என் உயிர் நண்பர்களே, வணக்கம். நாம் இன்று கொண்டாடுவது சல்லியர் திரைப்படம் மட்டுமல்ல, அதனுள் இருக்கும் எம் இனத்தின் உயிர் மூச்சை, என் உயிர் மூச்சை, தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தை, மருத்துவர்களின் மருத்துவ சேவையை நாம் பாராட்டுகிறோம். என் நன்றி உரையை தொடங்கும் முன் திருக்குறள் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நம் சல்லியர்களின் அர்ப்பணிப்புகளை என்று மறக்கக்கூடாது. அது என்றும் நம் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என் நன்றி உரையை தொடங்குகிறேன். முதலாவதாக, மக்கள் பாதை பேர் இயக்கத்தின் நிறுவனர் திரு சகாயம் ஐயா அவர்கள் இவ்விழாவில் தலைமை உரையாற்றி இங்கு இருக்கும் அனைவரின் உள்ளத்தையும் உணர்ச்சி பொங்க செய்துவிட்டார். எங்கள் இதயத்தை உருக்கிய அவரது ஒவ்வொரு வார்த்தையும் அர்ப்பணிப்புக்கும் அவருக்கு எங்கள் இதயத்திலிருந்து பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரால் தான் இந்த அரங்கம் உயிர் பெற்று இருக்கிறது. அடுத்ததாக, இங்கு குழுமி இருக்கும் அனைவர்களும் ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு கற்பனை செய்யுங்கள்.
இலங்கை மண்ணின் இருண்ட யுத்தகலம் எங்கும் வெடிகுண்டு பொழிகிறது. அதன் சத்தம் கேட்கிறது. மரண ஓலங்கள், இரத்த ஆறுகள். இதற்கிடையே வெள்ளைக்கோட்டு அணிந்து கொண்டு வரும் மருத்துவர் எதிரி என்று பாராமல் உயிர் மட்டுமே முக்கியமாக கருதி காப்பாற்றுகிறார். இந்த மனித நேயத்தை, இந்த அறத்தை தொகுப்பாக வழங்கியதுதான் சல்லியர் திரைப்படம். கத்தி ஏந்திய கரத்தில், ஆனால் இதயத்தில் மனிதநேயம் உடைய மருத்துவர்கள் இந்த உண்மையை, வலியை நம் நெஞ்சு விளக்கும் காட்சிகளாக, கண்ணீர் வரவழைக்கும் உரையாடலாக இவ்வுலகுக்கு அள்ளி கொடுத்தவர் நமது இயக்குனர் திரு கிட்டு ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சத்யாதேவி அம்மையார் அவர்கள் கண்களின் வலி, அவர்கள் மௌனத்தின் குரல், அவர்களின் ஒவ்வொரு பார்வையின் அசைவும் நம் இனத்தின் தாய்மையின் இரக்கத்தையும் துணிவையும் எடுத்து காட்டியது. அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முருகன் ஐயா அவர்கள், திரு மகேந்திரன் ஐயா அவர்கள், இவர்களின் நடிப்பு, அர்ப்பணிப்பு, உண்மை இதுதான் இப்படத்தை சாத்தியமாக்கியது. அவர்களுக்கு எனது நன்றியை அடிமனத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படத்தின் தயாரிப்பாளர் திரு கருணாஸ், திரு ராவணகுமார், வெளியீட்டாளர் திரு சுரேஷ் காமாட்சி மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தடைகளை தகர்த்தெறிந்து சிரமத்தை சிதைத்து 3 ஆண்டு காலமாக போராடி, இடைவிடாது போராடி இப்படத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த உங்கள் துணிச்சலை நான் தலை வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பகல் என்று பாராமல் அற்புதமான முறையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்த மக்கள் பாதை பேரியக்கத்தின் தோழர்களே, தோழியர்களே, தன் ஆர்வலர்களே மற்றும் பின்னால் இருந்து நற்பணி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக இந்த அரங்கத்தை நிரப்பி ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கைதட்டலுடனும் எங்களை உயிர்ப்பித்த, உயர்த்தூக்கிய தமிழ்நாட்டு மக்களே, எங்கள் உயிர் மக்களே, நீங்கள் இல்லாவிட்டால் இந்த அரங்கம் உயிர் பெற்றிருக்காது. உங்களுடைய அன்பும் ஆதரவுக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களே, மருத்துவரின் மனித சேவையை நாம் என்றும் மறந்துவிடக்கூடாது. தமிழ் இனத்தின் தியாகத்தையும் மனித நேயத்தையும் என்று மறந்துவிடக்கூடாது. சல்லியர்களை என்று மறந்துவிடக்கூடாது. இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு
எடுத்துக் கொடுக்க வேண்டிய பொக்கிஷமாகும். சல்லியர் வாழ்க, தமிழர்கள் வாழ்க, தமிழ் வாழ்க. மருத்துவர்களின் மனித நேயம் வாழ்க, மக்கள் பாதை பேரியக்கம் வாழ்க. நன்றி, வணக்கம். ஒரு வெளிநாட்டு படத்தை பார்த்து அந்த ஷாட் கூட அப்படியே வைக்கிற இயக்குனர்கள் இங்கே பெரிய இயக்குனர்கள். வீடியோவில் ஒரு வெளிநாட்டு படத்தை பார்க்குறாங்க, அந்த கதையை அப்படியே அடாப்ட் பண்ணி ஷாட் கூட அப்படியே வைக்கிற இயக்குனர்களுக்கு மத்தியில் ஒரு உண்மை கதையை தன்னுடைய உண்மையான படைப்பாற்றலால் உயிர் கொடுத்து உருவாக்கி இருக்கிறான் கிட்டு. அதுக்காக கிட்டுவுக்கு நன்றி சொல்லுங்கள். நான் படம் எப்படி எடுக்கணும்னு பாடம் எடுத்திருக்கிறது சல்லியர்கள். இது யாருக்கான படம்? நமக்கான படமா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இது நமக்கான படம். அந்த பிள்ளை சத்யாதேவியுடைய ஊடுருவி பார்க்கிற வீடுகள், அந்த கண்களை மறக்கவே முடியாது. 2 முறையும் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஓடிடியில் பார்க்க முடியல, ஓப்பன் ஆகலை. அது டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கோம். சத்யாதேவியுடைய ஊடுருவி பார்க்கிற வீடுகள் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் எந்த நடிகைக்கும் கிடையாது, சத்யாதேவிக்கு மட்டும்தான். அப்படி ஒரு நடிகையை கண்டுபிடித்து அந்த நடிகையை ஒரு மென்பொறியாளரை நடிகையாக்கியதற்காக கிட்டுவுக்கு மீண்டும் நன்றி. ஆக்சுவலாக நாடு எப்படி இருக்குன்னா, விரோதத்தை விதைப்பதற்காகவே, நீ ஹிந்து நான் முஸ்லீம் என்கிற விரோதத்தை விதைப்பதற்காகவே எடுக்கப்பட்ட படம் காஷ்மீர் ஃபைல். அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் எந்த ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் வெளியாகிறது. ஆனால் அன்பை விதைக்கிற சல்லியர்கள் படத்தை வெளியிடுவதில் இவ்வளவு சிக்கல். இந்த அன்பை விதைக்கிற படங்களை திரும்பி பார்க்கும்போது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு சர்வதேச அளவில் கவனம் பெற்ற ஒரு படத்தை சல்லியர்களோடு ஒப்பிட வேண்டியிருக்கிறது. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் என்கிற ஒரு அற்புதமான கலைஞன் சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் என்கிற ஒரு படத்தை உருவாக்கினான். அந்த படம் அன்பையும் அகிம்சையையும் போதிக்கிற படம். அந்த படத்துக்கு 6 ஆஸ்கார் அவார்டு கிடைச்சது. சிண்ட்லர்ஸ் லிஸ்டுக்கு எந்த விதத்திலும் குறைந்ததில்லை இந்த சல்லியர்கள் என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டியிருக்கிறது. நேரம் கடந்து விட்டது, தியாக எண்ண மாதிரி பலர் பேச வேண்டியிருக்கிறது. எனவே இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சல்லியர்களுக்கு படத்தை நம்ம பாராட்டலான்னு வந்தோம். ஆனால் பாராட்டுறதுக்கான முன்னாடியே அது சல்லித்தனமாக சில வேலைகள் நடந்து போச்சு. எடுத்த உடனே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கட் பண்ணாங்க. இப்போ ஆடியோ பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் நடுவில் அந்த படம் துவங்கினதுலேருந்து அந்த படத்தை வெளியிடுற வரைக்கும் எல்லாமே பிரச்சனையாக தான் இருந்தது. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் கூட அந்த படத்தை வெளியே கொண்டு வந்து அதை சிறப்பாக இயக்கம் செய்த தம்பி கிட்டுவுக்கும், அதை வெளியிட்ட தயாரிப்பாளர்கள், அண்ணன் வெளியிட்ட சுரேஷ் காமாட்சி உள்ளிட்ட எல்லாருக்கும் நன்றி. ஒரு படம் ஒரு படைப்பாளி என்னதான் சிறப்பாக அந்த படைப்பை கொண்டு வந்தாலும் கூட அந்த படைப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது மிக முக்கியமானது. அன்னைக்கு சுரேஷ் காமாட்சி அண்ணன் படத்தை வெளியிட முடியாமல் தவிச்சு நின்னப்போ இருக்குல்ல, அப்போ அந்த தவிப்பை உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எல்லாரும் அதை உள்வாங்கி, இந்த படத்தை தமிழ்நாட்டில் நீ ஓட வைக்க முடியலன்னா என்னடா, நாங்கள் உலகம் முழுக்க ஓட வைப்போம் அப்படின்னு இந்த படத்தை உலகம் முழுக்க எல்லா தமிழர்களும் பார்த்து அதை வெற்றி படமாக மாற்றினார்கள். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த படத்துக்கான பாராட்டு விழா. இதில் நடித்த எல்லாருக்கும் பாராட்டுகள். குறிப்பாக அந்த தங்கை சத்யாதேவி நடிகையாக நடித்த அந்த தங்கையுடைய நடிப்பு மிக சிறப்பான நடிப்பு. அதாவது ஒரு ஓவியராக சொல்கிறேன், கண்களில் ஒரு செய்தியை கடத்த முடியும் அப்படின்னா அது சிலருக்கு மட்டுமே சாத்தியமாக இருக்கும், சில கண்களுக்கு மட்டுமே அந்த சிறப்பு இருக்கும். அப்படி இந்த நடிகையுடைய சத்யாதேவியோடைய கண்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு மிக சிறந்த ஒரு நடிகையை தேர்வு செஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக அந்த கண்கள் இருந்தது. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அதாவது ஈழத்தில் நடந்த ஒரு போர் பல்வகையான அந்த போரில் போராட்டத்தில் அந்த படைப்பிரிவில் பல வகையான வீரர்கள் இருந்தாங்க. அதில் இந்த சல்லியர்கள் அப்படிங்கிற அந்த படைப்பிரிவு ஒரு மகத்தான ஒரு பிரிவு. மற்றவர்கள்லாம் ஆயுதத்தை தூக்கி சண்டை போடுற நிலையில் இதில் அதில் காயம்பட்டவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள், அது குறிப்பாக காயம்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நம்மை கொல்ல வந்த எதிரியாக இருந்தாலும் கூட
அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அறம், அந்த அறத்தை போதிக்கக்கூடிய படம். அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட சிறந்தது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக காட்சிப்படுத்தியிருக்கிற இயக்குனர் கிட்டுவுக்கு மிக மிக பாராட்டுகள். இது ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். இந்த ஒரு படைப்பை கொண்டாடிய மக்களை, அதன் பிறகு இந்த படைப்பை எல்லாரிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த குழுவினருடைய முயற்சியை அடுத்த கட்டமாக பாராட்ட வேண்டியது மிக மிக முக்கியமானது. அதற்கான முன்னெடுப்பை அண்ணன் சகாயமாவும் அவர்களுடைய மக்கள் பாதை பேரியக்கமும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது இன்னும் பாராட்டுக்குரியது. ஏன்னா ஒரு படைப்பாளி என்னதான் சிறப்பான படைப்பை கொடுத்தாலும் கூட அந்த படைப்பை திரும்ப அங்கீகரித்து நாங்கள் உன் கூட இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது சமூகத்தின் கடமை. இது ஒரு அறம் சார்ந்த செயல். அந்த அறத்தை அறத்தோடு வாழக்கூடிய அண்ணன் சகாயம் அவர் அதை சிறப்பாக முன்னெடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய எங்களின் ஐயா சகாயம் அவர்கள் முன்னெடுப்பில், தம்பி கிட்டு அவர்கள் இயக்கத்தில், சகோதரர் கருணாஸ் அவர்கள் தயாரித்து, சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வெளியிட்டு, ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு கூட நம்ம கிராமத்தில் சொல்கிறது போல் ஒரு பிரசவமாக கொண்டு வர முடியாத ஒரு கையேறு நிலையில் இறுதியாக ஓடிடி தளத்தில் கொண்டுட்டு உலகம் முழுக்க ஒரு பேரதிர்வை ஏற்படுத்திய சல்லியர்கள் படத்தினுடைய நடிப்பு கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான இந்த பாராட்டு நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற பெருமரியாதைக்குரிய பேரன்பிற்குரிய எங்களுடைய தாய் தமிழ் உறவுகள், ஊடகத்தினர், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அது இந்த நிலைங்கிறது இருக்குல்ல, ஓடிடியில் இந்த படத்தை கொண்டுட்டு வந்ததாக இருக்கட்டும், அதை முழுமையாக கொண்டுட்டு போகாத நிலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பொறுப்புணர்வோட ஒரு தேர்ந்த பொறுப்புமிக்க கலைஞர்களை பாராட்டுகிற ஒரு நிகழ்வை கூட ஒரு மன நிம்மதியோடு நடத்த முடியலங்கிற ஒரு துயரம் இருக்குல்ல, இது உலகத்தில் எந்த இனத்துக்கும் வராது. மின்சாரத்தை துண்டிக்கிறது, அதுக்கப்புறம் இது எதாச்சும் நடந்ததா இல்லாட்டி போனால் என்னன்னு கூட தெரியல, இந்த ஒளி வாங்கி பிரச்சனை, இதெல்லாம் ஆந்திராவிலேயே கர்நாடகத்திலே இதெல்லாம் நடந்துருமா? 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழினம்னு சொல்லிக்கிற இந்த இனத்தில் தான் இந்த ஈனமானம் கெட்ட செயல்கள்லாம் நடக்குது. இது எப்பயாவது முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா அதுக்கும் வழி இல்லை. இங்கே முடிவுக்கு வர்றதுக்கான சூழலே இல்லை. ஏன்னா வீரத்தோடையும் அறத்தோடையும் இந்த பூமி பரப்பில் கடந்த இந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ள ஒரு அரசு இருந்ததுன்னா அது எங்களுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஆண்ட அந்த ஈழ அரசு தான். அந்த அரசையும் நாம் வாழற இந்த மண்ணுக்குரிய தமிழ்நாட்டு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் உலகம் முழுக்க இருக்கிற வல்லரசுகளும் சேர்ந்து நின்று வல்லூர்களாக அந்த மண்ணில் கொத்து குண்டுகள், ரசாயன குண்டுகள் வீசி செதைச்சி சின்னாபின்னமாக்கிருச்சு. அந்த வழியை, அந்த வரலாற்றை நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அந்த ஈழ மண்ணில் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான நிகழ்வுகளை தாங்கின ஒரு சல்லியர் படைப்பை இன்னைக்கு கொண்டுட்டு எந்த இடத்துலையும் நினைச்ச மாதிரி அதை கொண்டுட்டு போய் சேர்க்க முடியலங்கிறது தான் இங்கே கொடுமை. இந்த படத்தை வெளியிடுறதுக்காக சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் பிரசாத் லேபில் போட்டுட்டு தேட்டர் லிஸ்ட்டை என்கிட்ட சொல்கிறாரு. இரவு 8 மணிக்கு சொல்கிறாரு. 26 தேட்டரு, அதுவும் ஒரு காட்சி தான் கொடுக்குறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. தேட்டரில் வெளியிடுற காசு உட்பட ஒரே ஷோ கொடுத்து ஒரு ஷோ கூட ஆள் வரலன்னு மறு ஷோவே கேன்சல் பண்ணிடுவானுவா? அது ஓடிடி தளத்துக்கு கொடுக்கறதா இல்லை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா? இதை யாருக்கிட்ட சொல்லி
இதை வெளிப்படுத்தன்னு தெரியல. நாளைக்கு வெளியிடுன்னு சொல்லியாச்சு, ஆனால் தேட்டர் லிஸ்ட் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். என்கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் வர முடியுமா, ஒரு 20 நிமிஷத்தில் வர முடியுமாங்கிறாரு. நான் என் நண்பரோட வெளியே முக்கியமான விஷயத்துக்கு போகிறதா இருந்ததை உடனே கேன்சல் பண்ணிட்டு பிரசாத்துக்கு வந்து அந்த அவலத்தை, அந்த ஓலத்தை, அந்த கொடூரத்தை உலகத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தி அடுத்த நாள் அது ஓடிடியில் வந்தது. உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் பார்த்தார்கள். முடிஞ்ச வரைக்கும் முழுமையெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்த்ததெல்லாம் சொல்ல முடியாது. அது வெற்றியா அப்படின்னா வெற்றி இல்லை, தோல்வி தான். அது சல்லியர்களுக்கான தோல்வி அல்ல, 12 கோடி தமிழர்களுக்கான தோல்விங்கிறத இந்த மானங்கட்ட இனம் இனியாவது உள்வாங்கணும். எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய வீர காவியத்தை ஒரு படைப்பாக செஞ்சு நாங்கள் ஆந்திராவில் எடுத்துகிட்டு போய், கர்நாடகத்தில் எடுத்துகிட்டு போய், மராட்டியத்தில் எடுத்துகிட்டு போய், டெல்லியில் எடுத்துகிட்டு போய் எங்கள் படத்தை நாங்கள் வெளியிடுறோன்னு சொன்னோமா? எங்களுடைய தமிழ்நாட்டில் எங்களுடைய வரிப்பணத்தில் இயங்குகிற, நாங்கள் கொடுக்குற காசில் தியேட்டர் நடத்துகிற, அதில் கொள்ளையடித்து எங்கெங்கேயோ உலகம் பூரா தொழில் நடத்துகிற இங்கே இருக்கிற அந்த நிறுவனங்கள், திரையரங்கு நிறுவனங்கள், அவன் தமிழனா தமிழன் இல்லையான்லாம் நாங்கள் பார்க்கறதில்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதை எவன்லாம் மறுத்தானோ அவன்லாம் தமிழன் இல்லை. ஆனால் அவன் கொள்ளையடிக்கிற கூடாரங்கள் எதுன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. இதை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வேடிக்கை பார்க்கறது? இந்த படைப்பில் என்ன சொல்லப்பட்டது? இந்த படைப்பு தப்பான படைப்பா, உங்களை நெகிழ வைக்காத படைப்பா, பகை வைக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேங்கிற அந்த தமிழ் இனத்தினுடைய கூற்று உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எதிரின்னா அடி, எதிரின்னா அழி, ஊறு தெரியாத ஆக்கு, இதுதான் உலக மரபு. போர்க்களத்திலேயா இருந்தாலும் சரி, எதிரிக்குமான இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு போர்க்களத்தில் தேவையில்லை. ஒரு போர்க்களத்தில் அவன் நம்மளை கொல்றான் எதிரி, நாம் அவனை கொல்லணும். ஆனால் அடிபட்டு விழுந்த உயிரை எதிரியா நிற்கிற கூட்டம் அவனை தூக்கிட்டு போய் ஓடி ஒவ்வொரு நொடியா அவனுடைய உயிரை மீட்டெடுக்கிற அந்த உன்னதமான மரபு இருக்குல்ல, அது உலகத்திலேயே எங்களுடைய ஈழ மண்ணில் மட்டும்தான் இருந்தது. எங்களுடைய தலைவர் பிரபாகரன் படையில் மட்டும்தான் அது அந்த நிகழ்வெல்லாம் சாத்தியமாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பேசுகிற காலமாக எனக்கு தெரியல. இனி பேசுறதுக்கான இடமே இல்லை. அதாவது நீங்கள் இந்த படைப்பில் ஒரு மருத்துவர் அணி, அந்த மருத்துவர் அணி காப்பாற்றுச்சு, அவங்களையும் வாழ வச்சு நம்மளும் வாழறதுக்கு எப்படி போராடணுங்கிற ஒரு 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 அந்த அற்புதமான விஷயத்தை இந்த படைப்பு பதிவு பண்ணியிருக்கு. நீங்கள் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் 50க்கும் மேற்பட்ட தலைவருடைய தளபதிகள், 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிருக்கு உயிராக, தோழமையாக, தோளோடு தோள் நின்று ஒன்றா உண்டு உறங்கி வியூகம் அமைத்து இந்த உலகத்துக்கு யாருன்னு சொன்ன தலைவர் பிரபாகரனுடைய படையினுடைய தளபதிகள் 50க்கும் மேற்பட்டவர்கள் எதிரி வீசின அந்த ரசாயன குண்டுகளில் அணைஞ்ச ஊதுபத்தியிலிருந்து புகை வருவது போல உடலெல்லாம் கருகி, அதை உடம்பு வெடித்து அதிலிருந்து கரிய நிற ரத்தம் கசிஞ்சு அதிலிருந்து புகையாக போயிட்டு இருக்கிற அந்த உடல்களை அடுக்கி வச்சிருந்த அந்த இடத்த தலைவர் அவர்கள் பார்வையிட்டு தன்னை முழுவதுமாக அடக்கி கொண்டு, சாமானியனாக இருந்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும். இதை கேட்கும்போது கூட அவன் தமிழனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் மனிதனாக இருந்தால் போதும். ஆனால் அந்த தலைவன் பின்னங்கையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒருவராக பார்த்து தன் மனசுக்குள்ளே அவர்களோட பழகுனது, அவங்க தன்னோட நின்னது, இப்போ இல்லாத போனது அப்படிங்கிற அந்த மனநிலையில் அப்படி கடந்துட்டு வரும்போது அவர்கிட்ட பக்கத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன தெரியுமா? எதிரிகளுடைய கூடாரங்கள், எதிரிகளுடைய வீடுகள், முக்கியமாக கொழும்பு, முக்கியமான இடத்தெல்லாம் மனித வெடிகுண்டுகளாக நம்மளுடைய போராளிகள் நிற்கிறாங்க. நீங்கள் தலை அசைச்சா போதும், ஒத்த நொடியில் மொத்த யுத்தத்தையும் நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னபோது அவன் எந்த மனிதனாக இருந்தால் கூட அவன் வீரனாக இருக்கணும், போராளியாக இருக்கணுங்கிறதுல எவனாக இருந்தாலும் உடனே அழி,
நம்மளுடைய இனத்தை, நம்மளுடைய மீதம் இருக்கிற உயிர்களை காப்பாற்றுன்னு தான் சொல்லுவான். ஆனால் அந்த தலைவன் சொன்னது எதிரிகளும் இராணுவமும் அதிகார வர்க்கமும் தான் நமக்கு எதிரானவர்களே தவிர அவர்கள் வீட்டு குடும்பமோ, அவர்கள் வீட்டு பெண்களோ, அவர்கள் வீட்டின் குழந்தைகளோ இல்லை. அந்த வீட்டு பெண்களும் அந்த வீட்டு குழந்தைகளும் நம் வீட்டு குழந்தைகள். ஒருபோதும் அந்த குடும்பத்தை அழிக்கக்கூடாது, அந்த குழந்தைகளை கொல்லக்கூடாது. என்னுடைய சுய நினைவு இழந்தாலும், எனக்கு ஏதாவது ஏற்பட்டாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட முடிவை எடுக்கக்கூடாது. மரபோடு இயங்குவோம், அறத்தோட சண்டை போடுவோம், எதிரியா நேருக்கு நேராக நின்று சண்டையிடுவோம். காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். அறம் வெல்லும்னு சொன்ன உலகத்தில் ஒரு தலைவன் யாராவது உண்டா? ஆக எதிரி விழுந்தவனை காப்பாற்றின இந்த படைப்பினுடைய அந்த நாயகன் மட்டும் இல்லை, தமிழினத்துக்கே நாயகனாக இருந்த எங்கள் தலைவர் பிரபாகரன். அத்தனை தளபதிகளும் செத்து கொத்து கொத்தாக தன்னுடைய உறவுகளும் பிள்ளைகளும் சாகும்போது கூட எதிரியை மட்டும் அடிப்போன்னு சொன்னதுனால தான் நீங்கள் ராஜபக்சேவை அந்த மண்ணில் தமிழன் அடித்து துரத்தல, ராஜபக்ஷ அரண்மனையை தமிழன் எரிக்கல, சிங்கள கூட்டம் சிங்கள இளைஞர்கள் அடித்து துரத்தினது மட்டும் இல்லை, அவர் ஓடி திருகோணமலையில் இருக்கிற கப்பல் துறைமுகத்தில் ஒளிஞ்ச அந்த நிலை இருக்க, அந்த நிலையில் அடித்து எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு சிங்கள வீதியில் ஒரு சிங்கள இளைஞன் சொன்ன வார்த்தை, இந்நேரம் பிரபாகரன் இருந்திருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம்னு சொன்னான். உலகம் பார்த்தது அது. அப்படி ஒரு ஆரம்பிக்க இனத்தினுடைய வீரத்தை வரலாற்றை எடுத்து எங்கள் மண்ணில், எங்கள் தமிழ் இனத்தில், எங்கள் தமிழர் நிலத்தில் ஓட வைக்க முடியலங்கிறது இருக்குல்ல. முன்னாடி சொன்னது போல சல்லியர்கள் படத்தின் தோல்வி அல்லது தமிழினத்தின் தோல்வி. என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் இருந்தா உடனடியாக அவர்களுடைய உரிமையை ரத்து செஞ்சிருக்கணும். செஞ்சாங்களா? செய்யல. ஏன் செய்யல? இந்த இனத்துக்கான அரசாங்கம் இருந்தால் அது செஞ்சிருக்கோம். அதான அர்த்தம். அதுல துடிச்சிருக்கும்ல. சுரேஷ் காமாட்சி கூப்பிட்டவுடனே நான் ஏன் ஓடணும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சகாயமையா ஏன் இந்த விழாவை நடத்தணும்? இனியாவது சூடு சொரண இந்த இனத்துக்கு வருமாங்கிற ஒரு தவிப்பும் கவலையும் தான். இப்போ என்ன செய்யணும்? இந்த இனத்துக்கான அரசை உருவாக்கணும். சரி, இனத்துக்கான அரசு இந்த எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாற்றை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கட்டும். அப்போ இந்த தமிழ் இனத்துக்குன்னு இருக்கிற தலைவர்கள் எங்கே போனாங்க? நாக்கு வலிக்கவா? என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு 100 பேர், ஒரு 500 பேர், இல்லை ஒரு 50 பேர் அவன்கிட்ட போய் என்னன்னு கேள்வி கேட்டிருந்தா அவன் அடுத்த நொடிய 500 திரையரங்கு கொடுத்துருப்பானா? அப்படி அவன் கொடுக்க முடியலன்னா உனக்கு என்னடா இங்கே வேலை அப்படின்னு ஒரு உச்சமாக ஒரு குரலை எழுப்பியிருந்தா, அதையும் தாண்டி அவன் கொடுக்கலன்னா உனக்கு இங்கே என்னடா வேலை, உடனே அப்புறப்படுத்துறான்னு அவனை அப்புறப்படுத்துகிற வேலையை தொடங்கியிருந்தால் இவனை மாதிரி இருக்கிறவன்லாம் என்ன செஞ்சிருப்பான்? அப்போ யாரோட குற்றம் இது? இந்த இனத்துக்குன்னு இருக்கிறேன்னு சொல்கிற தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த இனத்தை காக்கிறதுக்காக போராட்ட காலத்தில் நின்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், எல்லாரும் தயாருன்னா போய் அவன்கிட்ட நிற்போன்னு. யாரும் அதை பற்றி பேச்சே இல்லை. ஆனால் இதே நிலை நீடிக்குங்கிறதுலாம் இல்லை. எல்லா காலத்திலும் இப்படியே தமிழினம் இருந்துடணும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு இங்கே சொல்லிவிட்டு தான் அவனியாபுரத்துக்கு வாடிவாசலில் போய் நின்னோம். மொத்தம் ஒரு 25 பேர் தான். கத்திப்பாராவில் நின்னதும் 25-30 பேர் தான். இதே நிலை தொடர்ந்தால் இவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்குற வேலையெல்லாம் இனி தமிழினம் கேட்கக்கூடாது. அடியோடு அப்புறப்படுத்துகிற வேலையை செய்யறதுக்கு என்னைக்கு ஒரு செயலாக இந்த இனம் தொடங்குதோ அன்னைக்கு தான் சல்லியர் போன்ற படைப்புகள் தமிழ் இனத்தில் ஒரு பெருங்காவியமாக ஒட்டுமொத்த தமிழினமே கொண்டாடுகிற ஒரு சூழலை உருவாக்க முடியும். ஏன்னா சல்லியர் தொடங்கிருச்சு. ஏற்கனவே அவர் மேதகு படம் எடுத்தார். ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்ப கலைஞன், தமிழ் உணர்வுள்ள கலைஞன். இந்த படைப்பில் பங்கெடுத்த அத்தனை பேருமே ஒரு உள்ளுணர்வோட ஒரு ஆத்மார்த்தமாக அந்த படைப்பை செஞ்சாங்க. நான் முன்னாடி சொன்னதான், சந்திரக்காடு செஞ்சேன், முந்திரிக்காடு செஞ்சிட்டேன்.
அடுத்தது நான் வன்னிக்காட்டுக்கு தான் வரேன். வன்னிக்காட்டின் படைப்புகளை எடுத்து நாங்கள் நினைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா அதை நாங்கள் வெளியிட தான் போகிறோம். அப்படியான சிக்கல்கள் வந்தால் அது அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லது திரையரங்கு கூடாரங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு இடம் இல்லைன்னா இங்கே எவனுக்கும் இடம் இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாக்குவோம். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த விழாவை முன்னெடுத்த ஐயா சகாயம் அவர்களுக்கு எங்களுடைய நெகிழ்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.